கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ற நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தில் முதல் பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கடுமையான ஒரு நோய் சரீர நலத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றது. மருத்துவரை அணுகினால் அதற்கென்று கடுமையான ஒரு சிகிச்சையை ஏற்றுக்கொள்ள சொல்கின்றார். அந்த சிகிச்சை கடுமையானது என்றாலும் வியாதியின் கொடுமையினால் அழிந்து விடாதபடி அந்த சிகிச்சையை ஏற்றுக்கொள்ள நாம் முன் வருவோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று இயேசு சொன்னதும் இது போன்ற ஒரு கடுமையான சிகிச்சை முறைதான் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் அது எளிதாக இருப்பினும் ஆனால் கடைபிடிப்பது கஷ்டமான ஒன்றுதான். ஆனாலும் உங்கள் வாழ்க்கைக்கு ஊறு விளைவிக்கும் அந்த கொடிய நோயை அகற்ற அதனை ஏற்பதும் மிகவும் அவசியம். இது கசப்பான ஒரு மருந்து தான், ஆனால் அது மிகுந்த ஆரோக்கியத்தை தருவதாகும். மற்றவர்களை குறித்து வெறுப்புகள் தானே அநேகருடைய வாழ்க்கையை அழித்து நாசமாக்குகின்றன. பிறரை குறித்த கசப்புகள் தானே பலருடைய வாழ்க்கையை பல விதத்தில் பலவீனப்படுத்துகின்றன. பிறர் செய்ததை குறித்த கோபமான சிந்தனைகள் தானே அநேகரின் ஆத்ம அமைதியை அடியோடு அகற்றுகின்றது. விரோதமாக செயல்பட்டவர்களை குறித்த குமுறல்கள் தானே ஏராளமானவர்களின் முன்னேற்றங்களுக்கு முட்டுக்கட்டையாகி வாழ்க்கையை வலுவிழக்க செய்கின்றது. இறை உறவின் இழப்பிற்கும் அது வழிவு செய்கின்றது. சவுல் தாவீதை கடுமையாக பகைத்த போதும் தாவீது சவுலை பகைக்கவில்லை. தேவன் மேல் கொண்ட பற்றின் காரணமாக சவுலின் அக்கிரம செயல்களை தாவீது சகித்ததோடு அவன் மேல் அன்பையும் மரியாதையையும் வைத்திருந்தான். இதன் விளைவாக அவனுக்கு சவுலுக்கும் இடையே எத்தனையோ யுத்தங்கள் வர வேண்டியது தவிர்க்கப்பட்டது. வீணான இரத்தம் சிந்துதல் ஏற்படாமல் தாவீது தடுத்தான். ஆம் பிரியமானவர்களே, பகைத்தவரை பகைப்பதற்கு பதிலாக சிநேகித்து பெரிய வெற்றியை கண்டான் தாவீது. வெறுப்பும் விரோதமும் வீணான கசப்புகளும் நம்மை அழித்து போகச் செய்யும்படி கொடிய நோய் கிருமிகள். விரோதிகளை வெறுக்காதிருத்தலும் நேசிக்க பிரயாசப்படுதலுமே அவைகளை அகற்ற வல்ல அருமருந்துகள். கொடிய பாவிகளாக நம்மை இயேசு ஏற்றுக்கொண்ட அந்த அன்பை இருதயத்தில் உணர்வதின் வாயிலாக பகைவர்களை நேசிக்கும் ஆற்றலை நாம் பெற முடியும். துர்க்குணங்கள் நீ அலையாமலே உன்னை நோக்கி வரும். நற்குணங்கள் நீ விரும்பி தேடினால்தான் உன்னிடத்தில் வரும். துர்க்குணங்கள் நீ அழைக்காமலேயே உன்னை நோக்கி வரும். நற்குணங்களை நீ விரும்பி தேடி போனால்தான் அது உன்னிடத்தில் வரும். அன்பார்ந்தவர்களே, சத்துருவை சிநேகிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது இன்னைக்கு அநேகர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால சத்துருவை சத்துருவாய் பாராதபடி நமக்கு ஒரே ஒரு சத்துரு உண்டு, அது சாத்தான் தான், வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த மொழியினராக இருந்தாலும் சரி,
எல்லாரும் நமக்கு சகோதரரும், சகோதரிகள் தான். அவர்களை பகைக்கக்கூடாது. அந்த பகைமையை கொண்டு வரதே சாத்தான் தான். அதனால சாத்தானை விரட்டி அடிப்பது ரொம்ப அவசியம். நாம் சத்துருவை சிநேகித்தால் நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், பேசினவர்கள் யாரா இருந்தாலும், அவர்களை சிநேகித்தால் சாத்தான் போயிருவான். நமக்கும் வாழ்க்கை சமாதானமா இருக்கும். அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரையும் நேசிப்போம், அன்பு கூறுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். காட் பிளஸ் யூ.